ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் ஜீவா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம். நம்ம வந்து லைவ் வீடியோ லைவ்ன்றது லைவில் வந்து நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வீடியோ மீம்ஸ் அதான் இந்த ரியாக்ஷன் வீடியோன்னு ஒன்று எடுத்தாவே எல்லா வீடியோவுமே ஒன்று வந்துடும்ல. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வீடியோவாக என்ன மாரி பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வந்து பார்த்துட்டுக்கப்புறம் நான் வந்து ஏன் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மோட்டிவேஷன் வீடியோன்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். ஒரே நிமிஷம். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும். சரிங்களா? உங்களுக்குன்றதில்ல, எனக்கும் தான் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா, அதுவும் என்ன மாதிரி பசங்களுக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா, வாட் வி திங்க், நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சோடனே அதில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் ஒன்று. என்னையும் சேர்த்து தானே வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக பேசுறத விட ஒரேடியாக நம்ம வந்து பேசிடலாம். சரிங்களா? ஆனால் இதோட ஒரு ப்ராசஸ் ஒரு ஆக்சுவலாக ஒரு இதுதான் இதோட விதிமுறைகள் அப்படின்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தோல்வி ஒன்று பார்க்கணும். அதுலேருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய விஷயத்த கற்றுக்குறேன். நான் ஏன் நிறைய விஷயம் கற்றுக்குறேன்னா, ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணுவேன், ஆனால் அதை கண்டினியூவாக நான் பண்ண மாட்டேன். இப்போ இந்த வீடியோ மாரி எடுத்துக்கங்களேன். நான் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே என் மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வீடியோ போடணும். நான் லைவில் நான் வந்து நார்மலாக பேசிடுவேன். ரீல்ஸ் பண்ணும்போது அது வந்து ஓன் வாய்ஸ்ன்னும் போது நம்ம வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் இந்த வீடியோன்னும் போது ஒரு வீடியோ போட்டோடனே ஒரு நபர் பார்க்குறாங்கன்னும் போது அவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்க, இவனுக்கு பேச தெரில அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துப்பாங்கன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் என்னை மொத்தத்தையும் தாண்டி இல்லை நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ போட்டே ஆகணும், அதனால் அந்த வீடியோ வந்து நான் போட வந்துக்கிறேன். அதனால தான் இந்த மோட்டிவேஷன் வீடியோன்னு. அதான் நம்ம ஆக்சுவலான ஒரு ப்ராசஸ் என்னென்னா, ட்ரை பண்ணணும், அதில் வந்து தோகணும், அதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும், திருப்பியும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதை வந்து முயற்சி பண்ணதை ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு கடினமான உழைப்பை கொடுத்தோடனே ஒரு சக்ஸஸ் ஒன்று தேடி வரும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணோன்னே ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் யார் சொல்லி கொடுத்தாலும் நான் வந்து ஏற்றுப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் என்னோடய சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், இல்லை புதுசாக பார்க்குறவங்களாக இருக்கட்டும், இதுலேருந்து நீங்கள் ஒரு சில விஷயம் என்னை பார்த்துட்டுனே கமெண்ட் பண்ணி, ஒன்று சரியாக பேச வரல, நீ வந்து ஒழுங்காக வீடியோ போடு, இந்தமாரி வீடியோ போடு அப்படின்னு சொன்னால் கூட நான் அதை வந்து கற்றுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கற்றுக்கிறது தான் வேலையே. அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம இந்த மோட்டிவேஷன் வீடியோவே இதுக்காக தான். ஆனால் இதில் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இட்ஸ் ரியலி மோட்டிவேஷன் மீன் த ரைட் டைம், தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு ஒரு சில பேர்லாம் மோட்டிவேஷன் வந்து வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான விஷயத்த வந்து சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அந்த நம்பிக்கையில் தான் நான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிறாங்க. நிச்சயம் வரும், உண்மையாக நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ எனக்கு பேசும்போது கூட இந்த மோட்டிவேஷன் பற்றி பேசுகிறனால கூட எனக்கு ஒரு பக்கம் ஒரு பயம் ஒன்று இருக்குது. நம்ம ஒழுங்காக பேசுவோமா, இல்லை எப்படி பேச போகிறோம், இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த பேசினா ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லணும். எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு இதான் புதுசு. ஆனால் பேசுகிறது வந்து எனக்கு வந்து புதுசு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து வாய் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கும். ஆனால் யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அதை வந்து பேசணும். அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் வீடியோ. உனக்கான நாள் வரும், கடினமாக உழைத்து தீர். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்களே பார்ப்பீங்க. அதனால் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு நிதானம் ஒன்று தேவைங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக நான் வந்து இதை வந்து நான் பண்ணின்னுக்கிறேன். சரிங்களா? இந்த செட்டப்புன்றது ஒரு 2 மாதமாக நான் வந்து ஒரு விஷயத்தை யோசித்து இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தோடு நான் முயற்சி பண்ணுங்கிறேன். இந்த முயற்சியை தாண்டி ஒரு சந்தோஷம் ஒன்று எனக்கு வந்து கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இதை கண்டினியூவாக பண்ணுமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான்.
என்ன கேட்டால் எனக்கு நிச்சயமாக எனக்கான ஒரு கேள்விக்குறி. இப்போது நமக்கான எதிரியே ஃபஸ்ட்டு நாம தான். நாம இல்லை, அந்த சோம்பேறித்தனன்றது ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனத்தை வச்சுக்கின்னு ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நான் ஒரு விஷயத்த ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து நான் யோசித்து இதை பண்ணணுன்ட்டு ரெடியாக இருந்து ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுப்பேன். படுத்ததுக்கப்புறம் ஒரேடியாக படுத்த மாதிரி தான் திருப்பி ஏந்துட்டு சே நம்ம ஒரு விஷயம் பண்ண வந்தோம் மேடம், இது ஏன்டா பண்ணலை அப்படின்ட்டு மண்டிக்குள்ளே ஓடினே இருக்கும். அதனால் ஒரு கண்டினியூவான ஒர்க்கு முடிச்சுட்டு இதை வந்து பண்ணியே ஆகணுன்றதுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இது வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது வந்து ஒரு வியூஸ் போகும் போகாது, நிறைய பேர் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க, கமெண்ட்டில் வந்து எப்பா இது நல்லா இல்லைப்பா அது இல்லைப்பா என்ன சொன்னாலும் ஐ அக்செப்ட் திஸ். ஏன்னா நான் இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த ஏற்றுக்கிறது வந்து ஒரு மனப்பக்குவம்னு ஒன்று தேவை. எனக்கு அது வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து நிச்சயமாக இருப்பேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறோம், அதுவும் லைவ் மோஸ்ட்டாக நம்ம வந்து போட்டுருக்கோம். ஏன்னா லைவில் வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் கிடச்சிருந்தாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக வரும். அதுவும் என்ன மட்டும் இல்லைங்க, என் கூட இருக்கிற டீமெல்லாம் சேர்த்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள். இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஒன்று கொடுக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த பெட்டராக ஒரு விஷயத்த நம்ம வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான சக்ஸஸான ஒரு ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். இதுக்கான வீடியோலாம் ஒன்று ஒன்றா இருக்கும். அதை வந்து நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எடுத்தோடனே நீ வந்து மோட்டிவேஷனை பற்றி பேசுகிற அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்னா மற்றவங்களுக்குல இந்த மற்றவங்களை தாண்டி என்னோடய சப்ஸ்கிரைப்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் மோட்டிவேஷனாக நான் வந்து போடுறேன். அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு என்னடா பேசுகிறான் அவன் அப்படின்னு ஒரு சில மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி நீ இதை தான் தம்பி சொல்ல வர அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அது வந்து யாரை என்னோடய நண்பனாக இருக்கட்டும், நண்பியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி யாராக வேணா இருந்தாலும் எனக்கு வந்து சொல்கிற விஷயத்த வந்து தம்பி நீ இதை தான்ப்பா சொல்ல வர, இதை வந்து நீ இதை வந்து கரெக்டாக பண்ணு அப்படின்னு நீ சொன்னேன்னா நான் வந்து நிச்சயமாக அதை ஏற்றுப்பேன். நிச்சயமாக நான் கமெண்ட்டில் வந்து அதுக்கான கமெண்ட்டும் நான் பண்ணுவேன். அதையே ஒரு அடுத்த வீடியோவை கூட நான் வந்து நிச்சயமாக போடுவேன். இதில் வந்து இந்த வீடியோ தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, வண்டிக்குள்ளே ஓடுனே இது அந்த சத்தம் பண்ணுறோம். டன் 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 டன். அதான் இப்போ அடுத்த வீடியோன்ட்டு ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சா அதான் அந்த ஒரு மோட்டிவேஷனை தாண்டி இன்னொரு வீடியோ ஒன்று வந்து என் மண்டியில் ஒன்று ஓடினது. அதை ஓடினதில் இன்ஸ்டாவில் பார்த்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதானே பண்ணுறோம், ஒரு வீடியோவை பார்த்து எனக்குன்னு ஒரு வீடியோ ஒரு மீம்ஸை பார்த்தோன்னே எனக்கு உள்ள ஒரு விஷயம் ஓடினா இருக்கும். அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா. அதனாலேயே அந்த மோட்டிவேஷனை தாண்டி ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மைண்டு இப்போ நம்மளோட மைண்டு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இப்போது நல்லா இருந்திருப்பேன். உன்னை வந்து கடவுள் சொல்கிறாரு இப்போயாச்சும் ஸ்டார்ட் பண்ணு, அப்போ தான் அப்புறமாச்சும் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ. இதில் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு, இப்போயாச்சும் ஸ்டார்ட் பண்ணு அப்புறமாச்சும் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு கடவுள் சொல்கிறார். ஆனால் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் எப்போன்னு தெரியாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். நிச்சயமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் எப்போன்னு தெரியாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இன்னொரு மீம்ஸ் ஒன்று வரும் தெரியுமா, நான் வந்து பைக் எடுக்க போகிற தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸ் ஒன்று வரும் தெரியுமா, அந்த மாரி தான் இதுவும். அதனாலே ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவாயிடுச்சுனாவே ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. இப்போ ரீசெண்டாக கூட சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறான். அதுக்கு வந்து சண்டே கூப்பிட்டுருந்தான். நான் வந்து அதுக்கு வந்து போகலன்றதை என்னோடய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கன்வெர்ட் ஆகலை. போகிற மாதிரி இருந்தது, ஆனால் போகிற மைண்ட் செட்டு தான். ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால அது வந்து
ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து ஒரு பக்கம் நானாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் சூழ்நிலைகள் எடுத்துக்கலாம். அதனாலேயே அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டால் அது வந்து எனக்கு டவுட்டாக இருந்தது. ஆனால் அவன் ஸ்டார்ட் பண்ணான். எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வந்து அவன் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு. அது வந்து காலேஜ் ஃப்ரெண்டு. அது வந்து எனக்கு அவனுக்கு ஒரு கனெக்ட் ஆகிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் தாங்க. அவன் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுவான், நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அந்த 2 பேர் ஆசைப்படுற விஷயம் ஒரே விஷயந்தான். என்னன்னா ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால் இந்த வீடியோவை வந்து மோட்டிவேஷனாக எடுத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக நான் இதை எடுத்துப்பேன். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோன்னா நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை சூழ்நிலை அந்த நாள் ஃபுல்லாக உனக்கு வந்து ஒன்றுமே செய்யாத மாதிரிலாம் இல்லை இருக்காதுல்ல. ஒரு 2 இல்லை உனக்கான சந்தர்ப்பம் வரும்போது நீ அதை வந்து பயன்படுத்தாத சூழ்நிலை இருந்தாலும் ஆனால் நீ இதை பயன்படுத்தி தான் ஆகணும். அதனாலேயே இந்த மோட்டிவேஷன்ட்டு ஒரு விஷயத்த நான் எடுத்தாவே அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது இல்லை இப்போதைக்கு இது 2 போதும். இந்த 2 போதுன்றா எனக்கு இது போதும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன்ட்டு எனக்கே தெரிலங்க. நான் ஒரு விஷயத்த பார்த்து தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு இருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு விஷயத்த கரெக்டாக சொன்னோன்னு எனக்கு தெரில. 2வது மீம்ஸ்லேயும் கரெக்டாக சொன்னோன்னு எனக்கு தெரில. ஆனால் என் மைண்டுக்கு தோணுதை நான் வந்து சொல்லிட்டேன்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதை பற்றி யோசிக்காதீங்க. இதில் வந்து ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா அதை தாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமா அதான் மெயின். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணணுமா இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணுமா இருக்கட்டும். அட்லீஸ்ட் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூடயாச்சு இருந்து அந்த விஷயத்த வந்து முடிச்சு கொடுங்க. ஏன்னா நான் அதை தான் பண்ணலான்னு நினச்சேங்க என் ஃப்ரெண்டுக்கு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைனால அதை வந்து ஒரு தவிர்க்கப்பட்டுச்சு. அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு வந்து சூழ்நிலைன்ட்டு நான் சொல்லலாம். அதனால் அந்த வீடியோவுக்கும் சரி, இந்த வீடியோவுக்கும் சரி, சாரி மீம்ஸுக்கும் சரி, இல்லை எனக்கு வந்து லைவில் பேசி எனக்கு வந்து அதை வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கு, அது நண்பனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, எப்பா எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்பா, அதுக்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணு. அது வந்து நல்ல விஷயமா இருந்தால் நீங்கள் தாராளமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லையா அதை விட்டு நீங்கள் விளைக்கலாம். ஆனால் அவனுக்கு பிடிச்ச விஷயம், நான் இதை பண்ணால் நீயும் நல்லா இருப்பேன், நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவன் ஒரு விஷயம் சொன்னான்னா தாராளமாக செய்யுங்க. அது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்த வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா அதான் நான் ஓப்பனிங்கில் சொன்னல, இந்த மோட்டிவேஷன் மெயினாக இந்த வீடியோன்றது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தாங்க. 2 பேருக்கு நீங்கள் வேறு மாரிலாம் கணக்கு பண்ணாதீங்க. 2 பேருக்கு தான். ஒன்று என் ஃப்ரெண்டு. அவனை பற்றி சொல்லணுன்னா எப்படின்னா அவனை பற்றி சொல்லணுன்னா அவனை பற்றி என்ன சொல்கிறது, என்னை விட்டால் அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட் வச்சிங்களேன். மைண்ட் செட் இல்லை அதான்னு வச்சிங்களேன். ஒரு ஃப்ரெண்டு, அவனை விட்டால் எனக்கு வந்து யாருமே இல்லை, என்னை விட்டால் அவனுக்கு யாருமே இல்லை. 2 பேருக்கும் அப்படி தான். அவன் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேட்பான், நான் எந்த விஷயமா நான் அவன்கிட்ட கேட்பேன். ஏன் எதுக்குன்ட்டு ஒரு சில விஷயம் கேட்டாலும் அதை வந்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு என் ஃப்ரெண்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பேசின்னு இருந்தோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு அவனுக்காக. இந்த வீடியோ இன்னொருத்தர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே இன்னொரு ஃப்ரெண்டு, ஆனால் அது வேற ஆள். அவன் எப்படின்னா அவனை பற்றி என்ன சொல்கிறதுனா, நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து எங்கேயோ போயிடுவோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம பேசணும் தெரியுமா, ஒரு டீ குடிக்க போயிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பித்தோடனே நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம். அந்தமாரி தான் நானும் ஆகணும். எப்போனா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவோம், ஆனால் எப்பவுமே பேசுகிற மாதிரி பேசின்னு இருப்போம். அவனுக்கு வந்து எப்படின்ட்டுனா, நீ ஒரு விஷயம் பண்ணுடா, அது வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அது அப்புறம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணாதான் உன்னை பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவன் ஒரு விஷயம் சொன்னான். அதனாலேயே நான் அவனுக்காக வச்சு இந்த வீடியோவை வந்து நான் பண்ணணும்ன்ட்டு இந்த செட்டப்லாம் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியலன்னா கூட ஏதோ என்னால் முடிஞ்சுது. ஏன்னா நான் ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னே அவர் எடிட்டிங் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டான். நான் அதெல்லாம் பண்ணாமல் என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து என்ன சொன்னதுன்னா, இதுக்கு பட்ஜெட்டே வேணாண்டா, நீ ஒரு விஷயத்த பண்ணுறா, ஃபஸ்ட்டு நீ பண்ணுறா. நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லுவேன், நான் இப்படி ஒன்று பண்ண போகிறேன்டா, இப்படி ஒன்று பண்ண போகிறேன்டான்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லுவேன். அவன் ஒரே விஷயம் தான் சொல்லுவான், ஜீவா
நீ வந்து சொல்கிறது வந்து எனக்கு பெருசாக தெரியலடா, நீ சொல்கிற விஷயத்த பண்ணாமல் இருக்கிற தெரியுமா, எனக்கு அதை நினச்சா தானே எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது, அதனாச்சும் தயவு செஞ்சு பண்ணுடா. இந்த வீடியோ அவன் பார்த்தனா கமெண்ட் பண்ணுவான். அதான் சொன்னேன், இந்த வீடியோன்றது 2 பேருக்கு தான். ஒன்று என் ஃப்ரெண்டுக்கு, இன்னொன்று என்னோட ஃப்ரெண்டுக்கு. 2 பேருமே ஃப்ரெண்டு தான். இந்த 2 பேருக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது. அதுவும் ஷார்ட்ஸு லைவ் அதெல்லாம் இல்லைங்க, இந்த வீடியோவே அவனுக்காக தான். இந்த 2 பேருக்காக தான் இந்த வீடியோவே. என்னடா இது உங்கள் 2 பேர், உன் ஃப்ரெண்டுன்ற இன்னொரு ஃப்ரெண்டுன்ற, அப்போ உன் குடும்பம்டா, அதுக்கு தான் நான் இருக்கிறேனுங்க, அதுக்கு தான் நான் இருக்கிறேன்னு. ஏன்னா இப்போ நான் வீட்டில் இருந்துக்கின்னு ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ விஷயத்த பண்ணும் போது நான் ஏன் என் ஃபேமிலியாக அந்த விஷயத்த பண்ணக்கூடாது? நம்மள மாரி பசங்களுக்கு, அது மாதிரி என்ன மாரி பசங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னா எதனாலும் ஒன்று பண்ணணுங்க. மெயினாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், அதுவும் பிடிச்சி பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். நிச்சயமாக வெற்றியை வந்து தேடி வரும்ன்ட்டு என்னோட நம்பிக்கை. இது வந்து என்னோட யூடியூப்லேயே நான் வந்து பயோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி நான் எதாவது வச்சுருப்பேன் நான். அதனால் வந்து ஒரு மோட்டிவேஷனாக என்னையும் சேர்த்து தாங்க நான் சொல்கிறேன். இதை வந்து கரெக்டாக பேசுகிறேன்னா சரியாக பேசுகிறேனான்ட்டு எனக்கு தெரில, அதை வந்து பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் பேசுகிறது எனி டைம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பேசினே இருப்பேங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு டென்ஷனாகவும், ஒரு சில பேருக்கு வந்து சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஒரு சில பேர் வந்து டேய் நீ ஏன்டா அதை பேசுகிற, இதெல்லாம் சம்மந்தமே இல்லைடா அப்படின்ட்டு ஒரு சில விஷயம்லாம் பேசுவாங்க. அதனால் இந்த மோட்டிவேஷனை தாண்டி என்னையே சேர்த்து தான் இந்த வீடியோவை, அதை நம்ம ஆல்ரெடி லைவ்லேயே நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அது என்னன்ட்டுனா, நான் இந்தமாரி ஒரு ரியாக்ஷன் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதுக்கான கண்டினியூவான ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. அதுக்கான விஷயத்த வந்து நான் லைவில் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து நிச்சயமாக பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லி, அதேமாரி அந்த லைவில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க கிடச்சிருந்தாங்க. ஒரு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்னையும் டீமாக சேர்த்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். மெயினாக அதுக்கான முயற்சி ஒன்று பண்ணணும். அந்த முயற்சி தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த முயற்சியை தான் நான் வந்து கண்டினியூவாக பண்ணணும். இந்த கண்டினியூவை தாண்டி அது வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்ட்டு போக 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 தான் தெரியும். அதனால் அதுக்கு இல்லாமல் எதனா ஒரு விஷயம் பண்ணணுங்க. மெயினாக நான் பண்ணணும், என்ன மாதிரி பசங்க பண்ணியே ஆகணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எதனா ஒரு விஷயத்த பண்ணுங்கள், அதுவும் பிடிச்ச விஷயத்த நிச்சயமாக பண்ணுங்கள். அதுவும் நான் பிடிச்ச விஷயத்த பண்ணணும், அது என்னடா பண்ணுறது, கையில் காசு இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. வேலைக்கு போங்க, நிச்சயமாக வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சிங்க. வீட்டுக்குன்னு ஒரு பக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கான விஷயத்த ஒன்று எடுத்து வைங்க. ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகாமலேயே ஒரு விஷயத்த பண்ணணும் 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 பண்ணணுன்ட்டா நிச்சயமாக பண்ணினே தான் இருக்கணும். இது எப்படி தெரியுமாக்குது, ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு பொம்மை, இப்போ என்னையே எடுத்துங்களேன். நான் வந்து படுத்துக்கின்னு ஒரு விஷயத்த வந்து கனவு காணுகிறேன், இப்போ இப்படி நடக்கணும்பா இப்படி நடக்கணும்பா. ஆனால் என்ன மாரி இன்னொருத்தன் அந்த வீடியோ வந்து அந்த யோசிக்கிறத வந்து முயற்சி பண்ணினே இருப்பான். ஒரு பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்போது முயற்சி பண்ண என்ன பண்ணுவான்னா, அவனுக்கான ஒரு விஷயத்த வந்து பண்ணும் போதே அடுத்த நாள் வந்து ஒரு தோல்வி ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணுவான், அதை வந்து கற்றுப்பான், அதை ரொம்ப கஷ்டப்படுவான், ஒரு விஷயத்த வந்து சக்ஸஸ் பண்ணுறான். அது அந்த ஃபஸ்ட்டு மீம்ஸ் ஒன்று பார்த்தல, அதேமாரி தான். ஆனால் கனவு காண்றோன்னா கனவு காண்டினே தான் இருப்பான். என்னை மாரி வச்சுக்கிங்களேன், கனவு காண்டினே தான் இருப்பான். கடைசி வரைக்கும் அந்த கனவுலேயே எல்லா விஷயத்தையும் நடந்துடணும். அதனாலே ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எடுத்த உடனே பண்ணணும் அப்படிலாம் இல்லை. மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டக்கு 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 டக்குன்னு ஓடாமல் நீங்கள் மெதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து ஒரு விஷயத்த பண்ணாவே நிச்சயமாக அதுக்கான ஒரு ப்ராசஸிங் ஒன்று நடக்க ஆரம்பிக்குங்க. அது வந்து எனக்கு நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும். இப்போது இதை வந்து எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூவாக பண்ணினா தான் நடக்கும். நான் இதை கண்டினியூவாக பண்ணாமலே இந்த வீடியோ போட்டு இதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் போடலாண்டா அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுன்னா என்ன மாரி பைத்தியக்காரன் வேறு யாருமே இல்லை. அதனாலேயே இந்த ஒரு நாளைக்கு போடுறியா, உனக்கு டைம் இருந்தால் நீ அடுத்த வீடியோவை போடு, இல்லையா அதுக்கு இன்னொரு வீடியோவை போடு. ஆனால் வீடியோ போடணும். அதனாலே ஒரு விஷயத்த வந்து கண்டினியூவாக பண்ணுங்கள். பிடிச்ச விஷயத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். அது வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ அது வந்து அப்புறம். அதனால் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணுங்க, இது என்ன மாரி பசங்களுக்கு வந்து நான் அதை நிச்சயமாக சொல்லி ஆகணும், என்னையும் சேர்த்து தான். இப்போ எப்படின்ட்டுனா, பிடிச்ச விஷயம் பண்ண முடியலன்னா பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்காச்சு சம்பாரித்து வச்சுக்கோங்க.
புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயம் பிடிச்சதை பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்காச்சும் சம்பாரித்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் எல்லாரும் வேலைக்கு வருது. பார்ட் டைமில் சரி, ஜொமேட்டோ, ஸ்விக்கி நம்மள மாரி பசங்க அவன் ஓடினேக்கிறான். இப்போ என் ஃப்ரெண்டு எடுத்துக்கோங்க, அவனை நான் என்ன சொல்கிறதுனே தெரில, ஓடினேக்கிறான். மெயினாக எனக்காகவே ஓடினேக்கிறான். அது ஒரு விஷயத்துக்காக ஓடினுக்கிறான்னு வச்சுங்களேன். அப்புறம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது எல்லாம் தாண்டி அந்த விஷயத்த பண்ணணுன்ட்டு நான் வந்து நிச்சயமாக எனக்குள்ளேயே நான் வந்து என்கிட்டயே நான் வந்து பேசிக்கிறேன். இப்படிலாம் பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா. ஆனால் பண்ணுறா, அடி ஃபஸ்ட்டு பண்ணுறா, அதை விட்டுட்டு நீ எதோ பேசினுக்கிறியாடான்ற மாதிரி தான். அதான் நமக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பான்ல, டேய் நான் எப்போ பார்த்தாலும் சொல்லினே இருக்கிறடா, நீ பண்ணவே மாட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனாலேயே வந்து இந்த விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ நான் முடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இது சந்தோஷமாக இருக்கிறத தாண்டி ஒரு ஏதோ திருப்தியாக, இப்போ எப்படி தெரியுமா, நம்ம ஒரு பிடிச்ச விஷயம் நீ ஒரு நாளில் நீ ஒரு 5 நிமிஷமாக இருக்கட்டும், ஒரு ஹவராக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஹவர், ஒரு அரை நாள் எடுத்துக்கலாம். அந்த அரை நாள் நீ பண்ணிட்டுனாவே ஏதோ ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்குங்க. அந்த சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக ஒரு விஷயம் போச்சு. எப்பா இன்றைக்கி நாள் ஏதோ கரெக்டாக போச்சுப்பா, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஒரு மைண்ட் செட் இல்லாமல் கரெக்டாக போச்சுப்பா அப்படின்னு நாள் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த நாளில் வந்து நான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் நான் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் என்ன நானே. எப்பா நீ பண்ணணும். அதனாலே பண்ணணும், ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கான தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவே. அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து இந்த என்னோடய நண்பர்களுக்கு வந்து நான் வந்து இந்த விஷயத்தை டெடிகேட் பண்ணுறேன். அதனால் இந்த 2 பேருக்கு தான் இந்த வீடியோவே. ஒன்று என் ஃப்ரெண்டு, இன்னொன்று அதே ஃப்ரெண்டு, வேறு ஃப்ரெண்டு. ஆனால் 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டுக்காக தான் இந்த வீடியோவே. அதனால் யோசிச்சு வச்சு இதெல்லாம் பேசணும்னான்னு தெரில, ஆனால் யோசிக்காதெல்லாம் பேசிட்டேன், ஏதோ பேசிட்டேன். என்ன பேசணுன்னு தெரில. டாடா பாய் சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சொல்ல வந்துட்டேன், நான் தான் உங்கள் ஜீவா. அதனால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து ஒரு கரெக்டான ப்ராசஸிங்கில் வந்து நான் எடுத்துன்னு வரேங்க. ஒரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக கண்டினியூவாக எடுத்துன்னு வருவேன். அதுக்கப்புறம் மீம்ஸாக எடுத்துன்னு வராமல் வீடியோவும் நான் எடுத்துன்னு வரேன், கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கான ஒரு ப்ராசஸிங் வந்து நான் நிச்சயமாக ரெடி பண்ணுறேன். வீடியோவாக எடுத்துன்னு வரேன். புதுசாக பார்க்குற நம்ம சேனல் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு கேட்டால் இல்லைங்க, ஆல்ரெடி வந்து நான் வந்து வீடியோ போட்டுக்கிறேன், அப்லோடு பண்ணிக்கிறேன். ஒரு மேக்கிங் வீடியோன்னு ஒன்று வச்சுக்கங்களேன். ஒரு ரீல்ஸ் பண்ணும்போது ஒரு மேக்கிங் வீடியோவும் ஒன்று போட்டிருப்பேன். மெயினாக லைவ் போட்டிருப்பேங்க. லைவ் வந்து தனியாக போடாமல் ஃப்ரெண்டாக போடுவேன் லைவை. சரிங்களா? ஃப்ரெண்டாக ஒரு டீமாக உட்காந்து போடுவேன். அந்த டீமுக்காக தான் அந்த சப்போர்ட்டே நிறைய பேர் கொடுத்துருந்தேங்க. அது வந்து இந்த வீடியோவுக்கும் கொடுக்கணுன்ட்டு வந்து நான் வந்து நிச்சயமாக கேட்டுக்கிறேன். அதனால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 100 ஆயிடுச்சுங்க. நான் இப்போ தான் சொல்லின்னு இருந்தேன், அவனே எனக்கு கால் பண்ணுறான். இது ஃபஸ்ட் ஆள் இல்லை, 2வது ஆள். அவன் தான் எனக்கு கால் பண்ணுறான். இப்போது இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் அவங்ககிட்ட அந்த ஃப்ரெண்டு அவனை பற்றி தான் நம்ம பேசினோம், அவனே எனக்கு கால் பண்ணிட்டான். அதனால் வந்து இந்த வீடியோவை என்னையும் சேர்த்து என்ன மாதிரி பசங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த வீடியோவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எப்படி பேசுகிறதுன்னு தெரில. போக 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 நான் வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பராக ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கின்னு பேசணுன்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதனால் நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்களும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அது நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கான சப்போர்ட்டை வந்து நீங்கள் தருவீங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களிடம் டாடா பாய் சொல்லிக்கொண்டு கிளம்புறேன். நான் தான் உங்கள் ஜீவா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதனால் நீங்களும் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் டாடா பாய் சொல்லிக்கொண்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஒரு 2 நிமிஷம் வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்களா?